அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் ஜோதிடர் KGP அறிவழகனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பராபர வருஷம் வைகாசி மாசம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அதாவது ஆங்கில தேதி 26/5/2026 அன்று காலை 11:07 கடக லக்ன வேளையில் கடந்த ஓராண்டாக மிதுன ராசியில் சஞ்சாரத்தை முடித்துக் கொண்டு இந்த குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட வேளையில் புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசியில் இருந்து புனர்பூசம் 4ஆம் பாதம் கடக ராசிக்குள் குரு கிரகம் நுழைகிறது. இப்படியாக வாக்கிய கணிதப்படி குரு பயிற்சி நடைபெறுகிறது. இதே வைகாசி மாசம் 18ஆம் தேதி 1/6/2026 அன்று இரவு 1:50 மீன லக்ன வேளையில் இதே குரு பயிற்சி திருக்கணிதப்படியும் நடக்கிறது. இந்த அடிப்படையில் விருச்சிக ராசிக்கு இந்த ஆண்டு, அதாவது பராபர ஆண்டில் நிகழும் இந்த குரு பயிற்சியால் என்ன பலன்கள் என்பதை காணலாம். இந்த விருச்சிக ராசிக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சியினால் இந்த ராசிக்கு குரு நோக்கம், அதாவது மாலை நோக்கம் வருவதால் இந்த ஆண்டுக்குள் இதுவரை திருமண தடை உள்ள இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் கட்டாயம் திருமணம் நிறைவேறும். இது இந்த ஆண்டு பெரும்பாலான விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஜூலை 10ஆம் தேதிக்குள் நிச்சயமாகி ஆகஸ்ட் 9ஆம் தேதிக்கு மேல் திருமணம் நிறைவேறும். இந்த ராசிக்காரர்களில் பலருக்கு புத்திர தோஷம் நிவர்த்தியாகி புத்திர பாக்கியம் உண்டாகும். பட்டப்படிப்பு, சட்டப்படிப்பு, விஷுவல் கம்யூனிகேஷன், ஆடிட்டிங், அதாவது CA படிப்பு, AI டெக்னாலஜி, குவாண்டம் டெக்னாலஜி போன்ற படிப்பும் சிறப்பான பலனையும் வெற்றியையும் தரும். அதுபோல வெளிநாடு சென்று படிப்பவர்கள் அல்லது நமது நாட்டிலேயே வடகிழக்கு மாநிலங்களில் அல்லது வடகிழக்கு திசையில் அயல் நாடுகளில் படிப்பவர்கள் மற்றும் அங்கு வேலை வாய்ப்பும் அதிகமாக அவர்களுக்கு உண்டாகும். சிலருக்கு இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தாயாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நிலைகளும் உண்டு. உறவுகளில் சில சங்கடங்கள், கருத்து வேற்றுமை ஏற்பட்டு விலகும். உத்தியோகத்தில் சிலருக்கு தடங்கல்கள், பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள் ஏற்படலாம். சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து போகும். சிலருக்கு அறுவை சிகிச்சைகள் நிறைவேறலாம். தங்கம், பித்தளை, வெள்ளி, இரும்பு போன்ற தயாரிப்புகள், வியாபாரங்கள் போன்றவை சிறப்பாக அமையும். இதில் நல்ல லாபமும் கிடைக்கும். திரவ பொருட்கள், பூஜா பொருட்கள் வியாபாரமும், கடல் சார்ந்த பொருட்கள், உத்தியோகங்கள் ஆகியவை சிறப்பாகவும் நிறைவேறும். குடும்ப ஒற்றுமை சீர்குலையாமல் கணவன் மனைவி இருவரிடையே புரிதலும் ஒன்பதாமல் பேசுதலுமே இந்த குரு பயிற்சி ஆண்டில் குடும்பத்தில் சச்சரவு வராமல் இருக்கும். பங்கு மார்க்கெட்டில் நல்ல பயனும், லாட்டரி அதிர்ஷ்டமும், விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியும் லாபமும் இந்த ஆண்டு இந்த குரு பயிற்சியினால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைவேறும். ஏற்றுமதி இறக்குமதி வாணிபம் சிறக்கும், நற்பலனை தரும். இவற்றில் சிற்சில தடைகள் வந்தாலும் இறுதியில் வெற்றியும் லாபமும் மகிழ்ச்சியும் உறுதி. இந்த குரு பெயர்ச்சி ஆண்டில் இந்த ராசிக்காரர்களுக்கு வீடு கட்டும் யோகம், நிலம் வாங்கும் யோகம் போன்றவையும், விவசாயத்தில் கொண்டை, கடலை, மொச்சை போன்ற பயிறு வகைகளும் நல்ல பலனை தரும். பால் வியாபாரம், மினரல் வாட்டர் வியாபாரம், எண்ணெய் வியாபாரம், நிலக்கடலை, எள் போன்ற வியாபாரங்கள் செழிக்கும், நல்ல லாபமும் தரும்.
ஆடு மாடு போன்ற கால்நடை வியாபாரமும் செழிக்கும். சிலருக்கு குடும்பத்தில் சில துக்ககரமான நிகழ்வுகள் கேள்விப்படும் நிலை ஏற்படலாம். அரசாங்க பாராட்டும் அரசாங்கத்தில் வேலையும், சிலருக்கு அதே அரசாங்கத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி இழப்புகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது. பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி ஆண்டில் வாக்கிய முறையிலும் திருக்கணித முறையிலும் கிரக நிலைகளின்படி இந்த ராசிக்காரர்களுக்கு அதிகமான நன்மைகளும் குறைந்த அளவே தீமைகளும் இருக்கும். இவர்களுக்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை தோறும் புற்று உள்ள ஸ்தலத்தில் அமைந்த சக்தி பீடங்களை வணங்கி அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் அர்ச்சனைகள் செய்து வழிபட பலன்கள் சிறப்பாகும். குல தெய்வ வழிபாடும் சிறப்பான பலனை கொடுக்கும். 5ஆம் தேதி பிறந்தவர்கள் தங்கத்தில் மூன் ஸ்டோன் அல்லது கேட்ஸ் ஐ அல்லது டைகர் ஐ போன்ற வைடூரிய கற்கள் பதித்த ஓப்பன் செட்டில் வைத்து செய்த மோதிரங்களை அணிந்தால் இந்த ஆண்டு குரு பெயர்ச்சியினால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் விலகி நன்மைகள் பிறக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அனைத்தும் நல்லதையே நடக்க ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவனை வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன், அனைவரும் நலமுடன். நன்றி, வணக்கம்.